Hi viewers, welcome back to Amudha's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கதம்ப சட்னி பண்ண போறோம். அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? வாங்க. பாத்தீங்களா நாங்க கதம்ப சட்னி எவ்வளவு திக்கா எவ்வளவு கியூட்டா பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. ரொம்ப ஈஸி viewers, நல்லா ஈஸியா பண்ணலாம். வெங்காயம் தக்காளி தான் இன்னும் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணனும் அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு சப்பாத்தி கூட சூப்பரா இருக்கும். நீங்க இத வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டா ஒரு நாள் 2 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். டெய்லி தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியே பண்றதுக்கு இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. வாங்க போலாமா வீடியோக்குள்ள. இதற்கு தேவையான பொருட்கள் பாருங்க. வரமிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் கொஞ்சம் 1 கப் போல எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. கழுவி நீட்டா எடுத்து கட் பண்ணி வச்சிட்டேன். 2 தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் தேங்காய் வேணுங்க. தேங்காய் பல்லு ஒரு 4 பல்லு இது மாதிரி சின்னமா நறுக்கி போட்டுக்கோங்க. பொட்டுக்கல்ல ஒரு 3 டீஸ்பூன். கொஞ்சமா தேவையான அளவு புளி வேணும். 4 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன். போதும். நான் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு அவ்வளவுதான். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு 1 டீஸ்பூன், அது வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு. அப்புறம் பெருங்காயத்தூளும் சால்ட் உப்பும் கொஞ்சம் நம்ம எவ்வளவுக்கு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு. இவ்வளவுதான் இந்த கதம்ப சட்னிக்கு தேவையான பொருட்கள். பாருங்க ஃபுல்லா ஐட்டம்ஸும் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. மிளகாய், வெங்காயம், தக்காளி, தேங்காய், பொட்டுக்கடலை, தாளிக்கிற பொருள். ஒரு கடாயில ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கணும். 3 டீஸ்பூன் ஊத்திட்டேன் பாருங்க. அது நல்லா சூடாகணும். அது நல்லா சூடானோன்னா வரமிளகாய் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை எடுத்து போட்டுருங்க. அது கொஞ்சம் வதங்கின மாதிரி வறுக்கணும். ரொம்ப கருக விட்டுறாம பொன்னிறமாக வறுத்துருங்க. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கணும். பொன்னிறமாக வதங்கிச்சு பாருங்க. அது ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல கட் பண்ணி அதை எடுத்து அந்த ஆயிலில் போட்டுருங்க. பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் கலந்தே நான் போட்டிருக்கேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டேன். 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3 கூட நறுக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் அந்த ஆயிலில் பொன்னிறமாக அதுவும் கொஞ்சம் வறுக்கணும். அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக இருந்துருங்க. நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுருங்க. வெங்காயத்தோட சேர்த்து போட்டு வதக்குங்க. அதையும் கொஞ்சம் பச்சை வாசம் போகணும். ரொம்ப ஈஸிங்க. தக்காளி சட்னி செய்கிற மாதிரி தான். வேறு என்ன தேங்காவையும் பொட்டுக்கல்லையும் சேர்க்குறோம் அவ்வளோதான். கொஞ்சம் புளி சேர்த்து பண்ணுறோம் அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸி. தேங்காய் 3 பல் வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த நறுக்கி வச்சுருந்தா அப்படியே போட்டாச்சு. திரும்பி கூட போட்டுக்கலாம். நம்ம பொட்டுக்கல்லையும் அதிலே சேர்த்துட்டோம். 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருந்தேன். அந்த பொட்டுக்கல்லையும் சேர்த்தாச்சு. சேர்த்து எல்லாத்தையும் கிண்டி விட்டு மறுபடியும் வதக்கணும் நல்லா. இது சீக்கிரம் வதங்கிரும். வெங்காயமும் தக்காளி, தேங்காய், பொட்டுக்கல்ல ஏற்கனவே வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளியும் கொஞ்சம் வதங்கிடுச்சுல்ல. இப்போ பாருங்கள் அந்த பச்சை வாசம் போயிடும். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கணும் ஸ்டவ்வில். அதோட பூண்டு பல்லு 4 சேர்த்துட்டேன். அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வதக்குங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் ஆயிரும். பாருங்கள் நல்லா அழகாக வதங்கி வந்துருச்சு. இதுக்கு மேலே வதக்கக்கூடாது. அப்புறமா கொஞ்சம் சவந்துச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும். சட்னி நல்லா இருக்காது. அப்புறம் அந்த லெவலுக்கு வதக்கியாச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதை வந்து பிளேட்டில் அந்த மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பிளேட்டில் அதிலே எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. ஏன்னா ஆறினதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட முடியும். நல்லா ஆறட்டும். அந்த நம்ம வதக்கிந்த எண்ணெய் சட்டி கடாய் இருக்குது பாருங்கள். அதை அப்படியே வச்சுருங்க. தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆயிரும். ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயை அப்படியே வச்சுக்கலாம். இதெல்லாம் வதக்குன்றதெல்லாம் பாருங்க ஆற வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டால் ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் மிக்சியில் அந்த மிளகாய் வறுத்ததையும் போட்டு அந்த கலந்து வச்சுருந்தோம்னா வெங்காயம் தக்காளி பொட்டுக்கல்ல தேங்காய் எல்லாமே அதே மிக்சியில் போட்டுருங்க.
ரொம்ப ஈஸி. எவ்வளோ ஈஸியாக செய்யலாமோ அவ்வளோ ஈஸியாக செய்யலாம். அவ்வளோதான். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா தாளித்து வைக்கிறது அவ்வளோ ஒன்று தான். இந்த பாருங்கள், அவ்வளோதான். மிக்சியில் போட்டு எடுத்து போகிறோம். சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். புளி வந்து சொன்ன பாருங்கள், அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற வச்சுருந்தேன். அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இதை அப்படியே மிக்ஸி போட்டு அரைச்சிடணும். கிரைண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எல்லாமே வதக்கிட்டோம்னா 5 நிமிஷம் வதக்கிறதுக்கு. இதெல்லாம் தாளித்து கொடுக்குற 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாங்க டைம் பிடிக்கும். திருப்பி அந்த கடாயை அடிச்சுருந்தோம் பாருங்க, அதிலேயே இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், தாளிக்கிறதுக்கு தானே. அது நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூனு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து. 1 டீஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் கொஞ்சமாக இருக்கிறனால சட்னி தேவையான அளவு கடுகு சொன்னோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க கடுகு உளுந்தும். நல்லா பொரிஞ்சு வந்துடும். நல்லா இது மாதிரி சவந்து பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதான். சமைய ஈஸி. அந்த பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் வச்சுருந்தோம், அதே தாளித்ததில் போட்டுருங்க. அவ்வளோதான், தாளிச்சாச்சு. அரைச்சி வச்சுருந்த சட்னியை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸியில் கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு கழுவி கூட ஊற்றிக்கலாம். அந்த இதை பேஸ்ட்டு கொஞ்சம் மிக்சியில் ஒட்டியிருக்கும்ல, அதையும் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஊற்றுறப்பே தெரியும் எந்த அளவுக்கு லெவல் வேணும்னு. அவ்வளோதான் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? கதம்ப சட்னி எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? நம்மளுக்கு எப்போயுமே தேவை. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் இட்லி மாவு இல்லாமல் இருக்காது, தோசை மாவு இல்லாமல் இருக்காது. ஆனால் சட்னி எப்போ பாருங்கள் சாம்பாராக பண்ணிகிட்டு இருக்கணும். தேங்காய் சட்னி, தக்காளி. இந்த சட்னி ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாமா? பண்ணி பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா? எங்களுக்கு நல்லா வந்திருக்கு, டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு வியூவர்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. ஓகே வியூவர்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் கூடிய விரைவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.